கடவுளுக்கும் நன்மைக்கு என்ன சம்பந்தம்? அவர் தான் ஒவ்வொரு நன்மைக்கும் ஊற்றுக்காரன். எல்லா நன்மையும், ஒவ்வொரு நன்மையான ஈவும் ஜோதியிலும் பிதாவிடத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது. இப்ப நன்மை வந்தாலே அதுக்கு காரணர் அவர் தான். தீமைக்கு அவர் காரணர் கிடையாது. பைபிள் தீமைக்கு யார காரணராக காமிக்குது? நம்ம பாவத்தை, பிசாச. பாவம், பிசாசு காரணம் இருக்கு, ஆனா தேவன் கிடையாது. தேவன் தீமைக்கு காரணர் அல்ல. தேவன் தீமை வர்றப்போ ஆச்சரியப்படுவது இல்லை. தேவன் தீமையை கண்டு அஞ்சுவது இல்லை. பாருங்க, தீமைக்கு காரணரா இல்லாததுனால தீமை வர்றப்போ அவரும் நம்மளை போல முடிச்சுக்கிட்டு இருக்காரு நினைச்சுக்க கூடாது. ஐயோ எப்படி நடந்தது, இது என்ன பண்றது? அவர் தீமையை ஆளுகிறார், அதனால பயப்படுறது கிடையாது. தீமையை ஆளுகிறார். அவர் நடக்கும்னு தெரியும், வரும்னு தெரியும், அதை ஆளுகிறார். அவர் திட்டமிடுறப்போ ஏற்கனவே எல்லா தீமையும், எல்லா வேதனையும், எல்லா பாடுகளையும் கணக்கில் எடுத்து தான் திட்டம் பண்ணி வச்சுட்டார். அவருடைய திட்டம் நல்லது, நமக்கு ஒரு நல்ல முடிவை கொண்டு வருகிற ஒரு திட்டம். தீமையை நன்மையாக திருப்புகிறார், தீமையிலிருந்து நன்மையை வரவழைக்கிறார். அவரால் தான் முடியும்.